ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆச்சுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நைட் ஆகிடுச்சு. நான் குட்டீஸ் ரூமில் தான் இருக்கேன் பிகாஸ் பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு vlog வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு vlog தாங்க. நான் ஜப்பான் ட்ரிப் போயிட்டு வந்ததுலேருந்து எல்லா வீடியோலையுமே கமெண்ட் போட்டுட்டு இருந்தீங்க. நான் எல்லா கமெண்ட்டையுமே வாசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு உட்காந்து உங்கள் கூட இந்த வீடியோ பேசி எடுத்து பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. அதனால தான் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. பட் இன்னைக்கு நான் டைம் ஒதுக்கிட்டேன், என்னோட லேப்டாப்பை எடுத்துட்டேன். ஏன்னா என் லேப்டாப்பில் தான் இந்த ட்ரிப்பை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ எதுவுமே நான் மறக்கலை. சில பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, நீங்கள் மறக்க முன்னாடி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு. ஜப்பான் ட்ரிப் நான் மறக்கவே முடியாதுங்க. பிகாஸ் அது வந்து எனக்கு ஒன்ஸ் இல்லை, லைஃப் டைம் கோர் மெமரியான ஒரு ட்ரிப்பு. நாங்கள் வந்து ஜப்பானில் 1 month ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி 1 month போயிருந்தோம். ஸோ அது வந்து பெஸ்ட் 1 month இன் மை லைஃப். கிட்ஸ் லைஃப்லேயும் சரி, சதீஷ் லைஃப்லேயும் சரி, பெஸ்ட் 1 monthன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணோம். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புது அனுபவம், புது ஊரில் வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். லைக் ஜப்பானில் என்னோட அந்த ஊர்லேயே எனக்கு வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால் நான் மறக்கவே மாட்டேன் அந்த ட்ரிப்பை. அதனால் அதில் உள்ள எல்லா விஷயங்களுமே எனக்கு கோர் மெமரி. ஸோ இப்போ நான் வந்து ரொம்ப வளவலான்னு இழுக்காமல் நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த ஜப்பான் ட்ரிப் வந்து எப்படி பிளான் பண்ணோம், என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜப்பான் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது கூகுளில் போயிட்டு ஜப்பான் ட்ரிப் எந்த மந்த் பிளான் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது மார்ச் எண்ட் டு ஏப்ரல். அது வந்து உங்களுக்கு பெஸ்ட் டைம். மஹி என் கூட இருந்துகிட்ருக்கா. அப்படி நீ வெளியே போறியா? அப்படி போகணும், பிரச்சனை இல்லை. ஸோ மார்ச் எண்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் எங்களுக்கு போக முடியல அந்த டைம். பிகாஸ் கிட்ஸுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஏப்ரல் மிட்டில் தான் முடிஞ்சிச்சு, அதனால் போக முடியல. பட் அந்த டைம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா செரி பிளாசம் அவ்வளோ பூத்து இருக்கும். ஆனால் அதுதான் பீக் டூரிஸ்ட் டைமு. ஸோ செம்ம க்ரௌடாக இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து செரி பிளாசம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் டைம். பட் நாங்கள் பிளான் பண்ணது ஏப்ரல் 20th to May 20th 1 month நாங்கள் பிளான் பண்ணோம். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா மழை இல்லை, வெயில் ரொம்ப கிடையாது, குளிர் ரொம்ப இல்லை. ஸோ ரொம்ப இதமான ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு நாங்கள் போன டைம். ஓகே, ஸோ இதுதான் நாங்கள் போன டைம். ஸோ நீங்கள் அதுக்கு தக்கன நீங்கள் உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டைம் வந்து சம்மர் வந்து செம்ம ஹாட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அண்ட் ரெய்னி சீசன் ரொம்ப ரெய்னியாக இருக்கும்னு. ஏன்னா ரெய்னி சீசன்லலாம் நம்ம ட்ராவல் பண்ணால் சரியே வராது. அதே மாதிரி சம்மர் சீசனும் ட்ராவல் பண்ணால் சரியே வராது. ஏன்னா நீங்கள் ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு எக்ஸாஸ்ட் ஆயிரும், என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் போன டைம் எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு வெதர் வைஸ். அடுத்து நீங்கள் ஜப்பான் ட்ரிப்பை வந்து எத்தனை நாள் முன்னாடி பிளான் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 3 to 4 months முன்னாடி பிளான் பண்ணுறது ஐடியல். 4 months முன்னாடி 3-4 months முன்னாடி டிக்கெட்ஸ் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து சீப்பாக கிடைக்கும். டிக்கெட்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சில டேஸ்க்கு டிக்கெட்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், சில டேஸ்க்கு டிக்கெட் லோவாக இருக்கும். ஸோ எங்களுக்கு ஆக்சுவலி எங்களோட ட்ராவல் ஏஜென்சி MSM ஹாலிடேஸ் தான் டிக்கெட்ஸ் புக் பண்ணது. எங்களோட ஷின்கான்சன் அங்கே உள்ள ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணது. எங்களுக்கு நிறைய சைட் சீயிங் இதெல்லாம் புக் பண்ணி கொடுத்தது அவங்க, விசா ப்ராசஸிங் எல்லாமே. ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். அவங்க தான் எங்களுக்கு கைடாக இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது. ஸோ டிக்கெட்ஸ் வந்து மந்த்தை பொறுத்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். சீசனை பொறுத்து உங்களுக்கு டிக்கெட் ரேட்ஸ் வந்து வேரி ஆகும். நாங்கள் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து புக் பண்ணோங்க. ட்ரிவாண்ட்ரம் டு சிங்கப்பூர் டு டோக்கியோ போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து அரவுண்ட் 50K வந்துச்சு பர் பர்சன், அப் அண்ட் டவுன் சேர்த்து. ஸோ நீங்கள் உங்களோட சீசன் எந்த டைமில் புக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் ரேட் வந்து வேரி ஆகும்.
அடுத்து செகண்ட் இது வந்து விசா ப்ராசஸிங். ஸோ அது வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்லி MSM ஹாலிடேஸ் தான் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்களோ எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்தோம். அவங்க வந்து எங்களுக்கு நீட்டாக புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு அதை பற்றின பெரிய ஐடியா இல்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் 1 month போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் லாங்காக இருந்துச்சு. பட் நீங்கள் ஷார்ட் ட்ரிப் லைக் 2 weeks எல்லாம் போகிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விசா ப்ராசஸிங் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமாக போகிறது பெட்டர். உங்களோட விசா ரிஜெக்ட் ஆகாமல் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். நம்மளாம் மேனுவலாக பண்ணுறதை காட்டியும் ட்ராவல் ஏஜென்சி மூலமாட்டு புக் பண்ணுறது வந்து உங்களுக்கு விசா ப்ராசஸிங்கில் எந்த விதமான இஷ்யூவும் இருக்காது. பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அதை சிட்னியும் ஆஸ்திரேலியாவோ புக் பண்ணியிருக்காங்க ஓனாட்டு. அவங்க விசா வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இந்த விசா விதை மட்டும் நீங்கள் ட்ராவல் ஏஜென்சி மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு எந்த வித அந்த இஷ்யூமே இருக்காது. மூணாவது, உங்களுக்கு ஜப்பானில் எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தா டிக்கெட்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டே. ஸோ ஸ்டே வந்து எங்களுக்கு வந்து இந்த அதை தள்ளி வந்து ஃபுட்டு அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வரதுனால நாங்கள் கொரியா ட்ரிப்பில் வந்து முடிவெடுத்த ஒரு விஷயம் வந்து ஏர்பிஎன்பியில் தான் ஸ்டே பண்ணணும்னு. பிகாஸ் நாங்கள் வந்து ஃபுட்டு எக்ஸ்பென்ஸை ரொம்ப குறைக்கிறதுக்கு எங்களுக்கு கிச்சன் இருந்துச்சுன்னா நம்மளே குக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதை முடிவாக இருந்தோம். அதனால நான் வந்து ஏர்பிஎன்பி தான் சூஸ் பண்ணேங்க. என்னோட ஏர்பிஎன்பி லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அது மூலமாக உங்களுக்கோட ஃப்யூச்சர் வெக்கேஷன்ஸில் எதுலையா நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஏதாவது கூப்பன் இருக்குன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். ஸோ ஏர்பிஎன்பினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்டினேஷன் உங்களோட பிளேஸில் இருக்கக்கூடிய வீடு வந்து அங்கே லிஸ்ட்டாக இருக்கும். சிலது வீடாக இருக்கும், சிலது ஹோட்டல்ஸ் ஃபுல்லி எக்யூப்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே அதில் இருக்கும். ஹோட்டலில் போய் ஸ்டே அதாவது நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஃபேமிலியாக போய் ஸ்டே பண்ணுறீங்க, நீங்கள் குக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஏர்பிஎன்பி பெஸ்ட்டு. பட் இல்லை, நான் குக்கே பண்ண மாட்டேங்க, நான் போய் என்ஜாய் நல்லா பண்ண போகிறேன், ரிலாக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹோட்டல் புக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு அங்கே ஃபுட்டு எல்லாமே இன்க்ளூடடாக இருக்கும். பட் எனக்கு ஏர்பிஎன்பி ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஒன்று என்னென்னா ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரூம் எல்லாம் இருக்கும், தனி பெட்ரூம் அந்த மாதிரி. ஹோட்டலில் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில ஹோட்டல்ஸ் ரொம்ப டைனியாக இருக்கும். அதில் மெயினாக ஜப்பானில் டோக்கியோலலாம் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஹிரோஷிமா வீடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு. ஸோ ஸ்பேஸ் இருக்கும், கிச்சன் இருக்கும், ஃபுல்லி எக்யூப்டு கிச்சனாக இருக்கும், பெட்ரூம் எல்லாமே. ஆனால் வந்து ஒரு பயம், அது நம்ம போய் தனியாக போய் ஒரு வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறோமே பயமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இதையும் சொல்லிக்கிறேன், லைக் நீங்கள் புக் பண்ணும்போது இந்த ஏர்பிஎன்பியில் வந்து புக் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து புக் பண்ணணும். அந்த பயம்னு நினைக்கிறது வந்து அதில் தான் மெயினாட்டு. பிகாஸ் ரிவ்யூஸ் பார்த்து நல்ல சென்டராட்டு கன்வீனியண்ட்டான லொக்கேஷனில் ஏர்பிஎன்பி புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ரொம்ப அவுட்டரில் போனால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறது, டூ அண்ட் ஃப்ரோ எல்லாமே. ஸோ நான் வந்து ஏர்பிஎன்பி புக் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக பார்த்த ஒரு விஷயம் வந்து என்னென்னா ட்ரெயின். ஏன்னா ஜப்பானில் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தான். ஸோ ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ள ஏர்பிஎன்பி தான் நான் புக் பண்ணேன். லைக் லிட்ரலி நம்ம நடந்து போய் ஏறுற மாதிரி உள்ள ஏர்பிஎன்பி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நான் வேணும்னா என்னோட ஏர்பிஎன்பியோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நான் ஸ்டே பண்ணியிருந்த ஏர்பிஎன்பியோட லிங்க் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. லிட்ரலி நம்ம வந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு க்ளோஸாக உள்ள ஏர்பிஎன்பியில் புக் பண்ணோன்னா, ஏன்னா நம்ம ஜப்பானில் வந்து ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம ரூம்லேருந்து ட்ரெயினுக்கு போகிற தூரம் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா அந்த நடையை கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஏன்னா ட்ரெயின் நீங்கள் போகக்கூடிய டெஸ்டினேஷன் ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த இதுக்கு வேண்டி நீங்கள் ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்தில் புக் பண்ணுறது தான் உங்களுக்கு கன்வீனியன்ட். ஸோ நான் டோக்கியோலெலாம் வந்து லிட்ரலி ரொம்ப பக்கமாக புக் பண்ணேன். ஆனால் இன்ஃபேக்ட் இப்போ போய் ஸ்டே பண்ணதுக்கப்புறம் யோசிக்கிற விஷயம், நான் டோக்கியோவில் கண்டா ஸ்டேஷன் பக்கத்தில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன் டோக்கியோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே நான் புக் பண்ணியிருந்தேன்னா இன்னுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். லைக் நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க, இப்போ டோக்கியோ போகிறீங்கன்னா அங்கே டோக்கியோ ஸ்டேஷன் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேஷன். ஸோ அங்கே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து எல்லா இடத்துக்குமே நீங்கள் போய்க்கலாம். அதே மாதிரி கியோட்டோ போகிறீங்கன்னா கியோட்டோ ஸ்டேஷன் தான் மெயின். ஸோ அதுக்கு பக்கத்தில் புக் பண்ணுங்கள். ஹிரோஷிமானா ஹிரோஷிமா ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்தில் புக் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் யோசித்து புக் பண்ணிக்கிட்டாலே போதும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி ஏர்பிஎன்பியில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லா இடமுமே
எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ட்ரெயின் ஸ்டேஷன் 2 நிமிஷம் தான் நடக்கணும், 3 நிமிஷம் தான் நடக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால அது கவலை இருக்காது. ஓகே, ஸ்டே வந்து சொல்லிட்டேன். ஸோ ஸ்டே வந்து தான் எங்களுக்கு அடுத்த எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு. பிகாஸ் நம்மளோட என்ன சொல்கிறதுக்கு நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து 1 மாதம்னு சொல்லியிருந்தேன்ல. பட் நீங்கள் லெஸ்ஸான டேஸ் வந்து ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆட் ஆகாது. பட் எங்களுக்கு டிக்கெட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்டே தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து 1 மாதம் நாங்கள் வந்து 4 இடம் கவர் பண்ணோம். டோக்கியோ, ஹிரோஷிமா, கியோட்டோ, ஒசாக்கா. ஸோ 4 இடம் கவர் பண்ணதுனால அது எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து ஆட் ஆச்சு. பட் அது நீங்கள் தங்க போகிற டேஸை பொறுத்து தான் அதோட ரேட் வந்து உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேட்ரி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, அதான் சார்ஜ் போட்டுட்டு வந்திருக்கேன். ஓகே, நம்மளோட ஏர்பிஎன்பி பற்றி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் ஸ்டே பண்ணக்கூடிய ஏர்பிஎன்பியோட லொக்கேஷன், நீங்கள் ஸ்டே பண்ணக்கூடிய டைமு பொறுத்து உங்களோட காஸ்ட் வந்து வேரி ஆகும். நான் பார்த்த ஏர்பிஎன்பி எல்லாமே வந்து நான் ஸ்டே பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஹிரோஷிமாலெல்லாம் 7K இருந்துச்சு. டோக்கியோவில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. கியோட்டோலையும் ஒசாக்காலையும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. பிகாஸ் நான் ஸ்டே பண்ணது வந்து லிட்ரலி டோட்டோம்பொரியில். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டே பண்ணக்கூடிய லொக்கேஷன் அண்ட் அந்த சீசனை பொறுத்து உங்களோட காஸ்ட் வந்து வேரி ஆகும். எனக்கு எங்களோட ஸ்டே எல்லாமே சேர்த்து அரௌண்ட் 3 lakhs வந்து ஆச்சுங்க. ஸோ அது வந்து ஸ்டே. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்றது, ஜப்பான் ஆக்சுவலி நிறைய பிளேசஸ் இருக்குது. நீங்கள் வந்து எத்தனை பிளேசஸை கவர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூட உங்களுக்கு வந்து ஸ்டே வந்து வேரி ஆகும். ஸோ நாங்கள் வந்து டோக்கியோ, ஹிரோஷிமா, கியோட்டோ, ஒசாக்கா 4 இடம் ஸ்டே பண்ணேன். ஆனால் அதை தள்ளி கனாசாவா இருக்குது, ஹொக்காய்டோ இருக்குது. ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் ஹொக்காய்டோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஹொக்காய்டோவுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், ட்ரெயினில் போக முடியாது. அதனால அது உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் அதுக்கு தக்கன பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து இது முடிச்சாச்சா? இந்த 2 தாங்க மெயின் எக்ஸ்பென்ஸ். ஆக்சுவலி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேயும் டிக்கெட்ஸும் தான் மெயின் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஜப்பான் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்த லெவல் எக்ஸ்பென்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷின்கான்சன் டிக்கெட்ஸ் தான். ஸோ ஷின்கான்சன் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் எப்படி புக் பண்ணலான்னா, ஷின்கான்சன் வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா 7 day, 14 days, 28 days அந்த மாதிரி நீங்கள் டிக்கெட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் ஷின்கான்சன் அந்த நாளுக்குள்ளாடி போய்க்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேபி ட்ராவல் ஏஜென்சி, எங்களுக்கு இதை வந்து ட்ராவல் ஏஜென்சி தான் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ட்ராவல் ஏஜென்சியில் கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்குலாம் போகிறீங்களோ அதுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஷின்கான்சன் டிக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ ஷின்கான்சன் டிக்கெட்ஸ் வந்து இப்போ டோக்கியோலேருந்து நீங்கள் டோக்கியோலேருந்து ஹிரோஷிமா போகிறீங்கன்னா அதுக்கு டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படியும் நீங்கள் போகக்கூடிய இடத்துக்குன்னு தனியாக டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பேக்கேஜ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஷின்கான்சன் டிக்கெட்ஸ். ஸோ அது உங்களுக்கு வந்து 3வது எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஏன்னா ஷின்கான்சன் டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸி. ஓகே, ஸோ இதை சொல்லியாச்சா? அடுத்து ஜப்பான் ட்ரிப்பில் இந்த 3 தாங்க மெயின் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். அடுத்து ஃபுட்டு வந்து நீங்கள் ஏர்பிஎன்பிலன்னா நீங்களே குக் பண்ணிக்கிறீங்க. மகி எப்படி பண்ணாது? ஸோ நீங்களே குக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சிடும். அங்கே நீங்கள் எல்லா 3 வேலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் ஆகும். ஸோ அதை சொல்லிடுறேன். ஃபுட்டு 7-Eleven போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நியாயமாக இருக்கும். ஆனால் ஒரு ஃபேமிலியாக போகும்போது உங்களுக்கு அதுவுமே ஆட் ஆகும். சிட்டவுன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும்போது அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். லைக் தனியாக போய் இல்லை கப்பலாக போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. பட் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போகும்போது ஃபுட்டு வெளியே போய் சாப்பிடும்போது ஆட் ஆகும். நாங்கள் முக்கால்வாசி மார்னிங் அண்ட் டின்னர் பார்த்துக்கிட்டோம். சில டைம் நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டுக்கிட்டோம். முக்கால்வாசி 7-Eleven ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்ருவோம். ஸோ அதில் வந்து ஃபுட் எக்ஸ்பென்சஸ் எங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோலபிளாக தான் இருந்துச்சு. ஸோ பட் ஃபுட்டு நீங்கள் வெளியவே ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஆட் ஆகும். ஏன்னா நம்ம ஊர் மணிக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஓகே, பட்
உங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்குது. சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு சீப்பான ரேட்டில் பென்டோ பாக்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். பட் அது நமக்கு வந்து டெய்லி சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். நிறைய பேஸ்ட்ரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் லாங் ஸ்டே பிளான் பண்ணுறீங்க, ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஏர்பிஎன்பியில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நாங்கள்லாம் அப்படி தான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியதை போய் பண்ணோம், ட்ரை பண்ணோம் நிறைய ஃபுட்ஸ் எல்லாமே. பட் நான் முக்கால்வாசி ஃபுட்டு வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாட்டு தோசை அந்த மாதிரி ஏர்பிஎன்பியில் மெயினாக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு ஹியூஜ் சேவிங்ஸாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபுட் ஆச்சா. இனி அடுத்து நீங்கள் ஜப்பானில் போய் லேண்ட் ஆகுறீங்க. ஐதர் நரிட்டோ ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆவீங்க, இல்லாட்டி இன்னொரு ஏர்போர்ட் என்னது, நரிட்டோ இல்லைம்மா, ஹனிடா ஏர்போர்ட். ஸோ நாங்கள் நரிட்டோ ஏர்போர்ட்டில் தாங்க பண்ணோம். ஏர்போர்ட்டுக்கும் சிட்டிக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் அடுத்து நீங்கள் பண்ணுறது வந்து என்னென்னா, ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு ஏதாவது புக் பண்ணணும். ஸோ அதுவுமே எங்கள் ஹாலிடே இதில் எங்களோட ஹாலிடே ஏஜென்சி வந்து பார்த்துக்கிட்டாங்க, எம்எஸ்எம் ஹாலிடேஸ். அது வந்து நீங்கள் ஏர்போர்ட் டு சிட்டி ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் ட்ரெயினில் போய்க்கலாம். அதுக்கு நீங்கள் தனியாக டிக்கெட் புக் பண்ணணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து அந்த பஸ்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குமே நீங்கள் தனியாக டிக்கெட் புக் பண்ணணும். அது ஆச்சா. இதே மாதிரி தான் நீங்கள் ரிட்டர்னுக்கும் அப்படி தான். நீங்கள் வந்து உங்களோட சிட்டியிலேருந்து ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு தனியாக புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐதர் கேபில் போகலாம். பட் கேபு பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பென்சிவ்ங்க. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கேபு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் கேப் அஃபோர்டபுளே கிடையாது. நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். நாங்கள் 2 times தான் லிட்ரலி கேபில் போயிருக்கோங்க. ஒன்று ஃபஸ்ட் டே எங்களோட ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் பஸ்ஸில் வந்து சிட்டியில் வந்து இறங்கணும். சிட்டியிலேருந்து ஏர்பிஎன்பிக்கு போகிறதுக்கு எங்களுக்கு நாள் வந்து தெரியல, அதனால கேபு புக் பண்ணோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் டே லக்கேஜஸ் கூடிடுச்சு. ஸோ எங்களோட ஏர்பிஎன்பியில் இருந்து ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு உண்டான அந்த பஸ் இடத்துக்கு போகிறதுக்கு கேப் புக் பண்ணோம். ஸோ கேப் வந்து ப்ரிட்டி எக்ஸ்பென்சிவ். ஸோ அது நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தாங்க இருக்கும். நாங்கள் மெட்ரோ ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டோம். ஸோ மெட்ரோவில் நீங்கள் ஏதாவது ஒரு ஐசி கார்டு வாங்கிக்கலாம். லைக் ஸ்வீக்கா இல்லாட்டி பைஸ்மோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு ஐசி கார்டு வாங்கிட்டு நீங்கள் அதில் வந்து டாப் அப் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரோபாக்ஸில் மெட்ரோ லைஃப்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஜப்பானில் மாதிரியே இருக்கும். ட்ரெயின் ஸ்டேஷனில் நரிட்டோ ஏர்போர்ட்லாம் இருக்குது. ட்ரெயினும் உண்டு. சரி, உன்னோட கேம்லையா? ஓகே, அவ சொல்லக்கூடிய சொல்லிட்டா. ஓகே சரி, அந்த நான் வாங்கிட்டு என்ன சொன்னேன், இவள்கிட்ட இங்கே இருக்காது, அம்மா பேச போகிறேன்னு சொன்னால் நான் பேசவே மாட்டேம்மான்னு சொன்னேன். இப்போ சரி, இனிமேல் பேசக்கூடாது சரியா? அம்மா இம்பார்ட்டண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் அங்கே மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் மெட்ரோ பிக் பண்ணிக்கலாம். ஐசி கார்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் டாப்அப் பண்ணிக்கிட்டாலே போதுங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணிக்கலாம். ஐசி கார்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ கார்ட்ஸே நீங்கள் தனியாட்டு வாங்கிக்கலாம். லைக் 2 day கார்டு, 3 day கார்டு அப்படின்னு இருக்கும். அது இன்னுமே சீப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்கன்னா ஐசி கார்டு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஆளுக்கு ஒரு ஐசி கார்டு. கப்பலாக போகிறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஐசி கார்டு கூட நீங்கள் வாங்கிக்காண்டாம். ஐசி இதை வந்து மொபைலில் ஸ்வீக்கா மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே அதுலேயே நீங்கள் டேப் பண்ணி போயிடலாம். ஆனால் ஒரு மொபைலில் ஒரு ஆளு தான் வைக்க முடியும். நாங்கள் ஸ்வீக்கா கார்டாக வாங்கிட்டோம், 4 பேர் இருந்ததுனால, அதனால் அதில் டாப்அப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு, அது ரொம்ப ஆடாலாம் ஆகலை. ஸோ அது ஒன்றாச்சா. அடுத்து ஃபுட் அண்ட் ஈட்டிங் எக்ஸ்பென்சஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். ஸ்வீக்கா கார்டும் ஷின்கான்சனும் ஷேர் பண்ணிட்டேன். சைட் சீயிங். ஸோ சைட் சீயிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, க்ளூக் ஆப்பில் என்னோட க்ளூக் ஆப் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அந்த க்ளூக் ஆப்புக்கு நீங்கள் போயிட்டு
எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஜப்பானில் ட்ராவல் சைட் சீயிங் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் அது மூலமாக புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் லிட்ரலி ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று ட்ரெயின் அங்கே போய் டிக்கெட்டை வாங்கி பண்ணணுங்கிறதே கிடையாது. நீங்கள் அட்வான்ஸாக அதில் புக் பண்ணி அந்த QR கோடை போகிற சைட் சீயிங் இடத்துல ஸ்கேன் பண்ணிட்டாலே உங்களை உள்ளே விட்டுருவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்னி ரெசார்ட்ஸ், யூனிவர்சல் ஸ்டுடியோ, அங்கெல்லாம் வந்து நீங்கள் அங்கே போய் நின்று டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. க்ளூக் ஆப்பில் ஈஸியாக வாங்கிடலாம். இன்ஃபேக்ட் க்ளூக் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் அதோட நேம் எனக்கு மறந்துடுச்சு. ஸோ பட் ஜப்பான் ட்ராவலாக அமேசிங் க்ளூக் ஜப்பான் ஏதோ ஒன்று வருங்க. அதை நான் உங்களுக்கு லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அந்த இதில் போனீங்கன்னா நீங்கள் எத்தனை சைட் சீயிங் பார்க்கணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதில் அந்த இதை நீங்கள் பே பண்ணி வாங்கிட்டீங்கன்னா ஒரு ப்ரீமியம் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொன்று 3 சைட் சீயிங் போகணுன்னா அதுக்கு தக்கன நீங்கள் வாங்கிக்கலாம். 5 இடத்த பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தக்கன வாங்கிக்கலாம். 7 பிளேசஸ் பார்க்கணுன்னா கூட நீங்கள் அதுக்கு தக்கன வாங்கிக்கலாம். நாங்கள் 5 இடம் தாங்க வாங்கினோம். ஆனால் 5 இடம் 5 சைட் சீயிங் அதில் புக் பண்ணோம். ஒரு ப்ரீமியம் புக் பண்ணோம். ஒரு ப்ரீமியமுக்கு நாங்கள் டிஸ்னி வேர்ல்டு வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம், டிஸ்னி லேண்டு. மற்ற 5மே நாங்கள் வந்து அந்த ஜப்பானில் நாங்கள் பார்த்தோம்ல அந்த அது என்ன இடம்லாம் நிக்கோ இல்லை அந்த இல்லை அதில் இருக்கக்கூடிய சில சைட் சீயிங் அந்த மியூசியம் எல்லாம் போனோம் தெரியுமா, அது எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஆனால் அதில் அவசரப்பட்டு நீங்கள் 7ன்னு உடனே புக் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அதில் வந்து சர்டன் ஒரு 35-40 சைட் சீயிங் கொடுத்துருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அதனால நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கணும். அது எந்த இடத்துல இருக்குது, உங்கள் லொக்கேஷனுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு எத்தனை சைட் சீயிங் வேணுமோ நீங்கள் அதில் புக் பண்ணிக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 5 ஓகே 3 to 5 கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய நாள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்த போய் பார்க்கலாம். அதனால அதுக்கு தக்கன நீங்கள் க்ளூக் ஆப்பில் ஈஸியாக புக் பண்ணலாம். லிங்க்கு கீழே இருக்குது. நாங்கள் எல்லா சைட் சீயிங் நாங்கள் போனது எல்லாமே வந்து க்ளூக் ஆப்பில் தான் புக் பண்ணோம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் அதில் வந்து நம்ம QR கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் போயிடலாம். டிஸ்னி லேண்டுமே அப்படி தான். டிஸ்னி லேண்ட் இப்போ வந்து டிஸ்னி லேண்ட் யூனிவர்சல் ஸ்டுடியோ பற்றி பேசும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் வந்து டிஸ்னி லேண்டு டிஸ்னி சி யூனிவர்சல் ஸ்டுடியோ வர்த்தான்னு கேட்டிங்க. கம்ப்ளீட்லி வர்த்து. ஜப்பான் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை போய் நீங்கள் விசிட் பண்ணணும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது டிஸ்னி சி. நான் பண்ண ஒரு தப்பு என்னென்னா டிஸ்னி லேண்டு போய் பார்த்தது, நாங்கள் போனது இல்லாததுனால அதை புக் பண்ணேன். ஆனால் டிஸ்னி சி ஜப்பானுக்குனே உரியது. அதை நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த மெயின் அட்ராக்ஷன் இந்த மெயின் இது வந்து எக்ஸ்பென்சிவ். டிஸ்னி லேண்டு டிஸ்னி சி யூனிவர்சல் ஸ்டுடியோ 3மே ஆட் ஆகுங்க உங்களுக்கு. ஏன்னா அது எல்லாமே ரேட்டு கூட. அண்ட் நீங்கள் ரொம்ப தீவிரமான லவ்வர் எல்லா ரைடுமே நான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விஐபி பாஸ் எடுத்தால் தான் முடியும். நாங்கள் விஐபி பாஸ் எடுக்கலை. ஏன்னா விஐபி பாஸ் ஒரு ஆளுக்கே 50,000க்கு மேலே வந்துச்சு. நாங்கள் ரெகுலர் பாஸ் தான் எடுத்தோம். அண்ட் நாங்கள் அங்கே ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் க்யூவில் நின்று லைனில் நின்று போனோம். ஆனால் விஐபி பாஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் லைனில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாக போயிடலாம். அது உங்களோட இதை பொறுத்து, உங்களோட இதை பொறுத்து நீங்கள் வந்து விஐபி பாஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை புக் பண்ணி போய்க்கலாம். அது பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து ஓகே இதை நான் ரெஃபர் பண்ணிவிட்டு அடுத்து என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஸோ ஜப்பான் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்டர்நெட்டு நான் ரொம்ப பயந்தது வந்து அதுதாங்க. இன்டர்நெட் எல்லாம் எப்படி இருக்கும், நம்ம ரீசார்ஜ் பண்ணணும், நமக்கு வந்து எந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணணும்னு தெரியல, அங்கே போய் நம்ம பாக்கெட் வைஃபை வாங்கணுமா அப்படியெல்லாம் இங்கே கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லைக் அங்கே இன்டர்நெட் இருந்து ரொம்ப கிடைக்காது, அதனால நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு. ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் இங்கே இருக்கீங்க, இங்கேருந்து போகிறீங்கன்னா இங்கே வச்சே நீங்கள் இப்போ ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் அந்த ரோமிங் பேக்கேஜ்னு இருக்கும் தெரியுமா, அதை சூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிடுங்க. அதில் உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஒரு சர்டன் இது வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. எனக்கு அதுவே பத்துச்சு. அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடிய எனக்கே வந்து அந்த இன்டர்நெட் இது வந்து பத்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா
இன்டர்நெட் வந்து எனக்கு தேவைப்படும் போது நான் மொபைல் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் முக்கால்வாசி நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சைட் சீயிங், இந்த பாப்புலரான இடம், ட்ரெயின் ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஃப்ரீ ஒய்ஃபை இருக்கும். ஸோ எங்கெல்லாம் ஃப்ரீ ஒய்ஃபை இருக்கோ அது எல்லாமே நான் ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கிட்டேன். மிச்சத்துக்கு நான் வந்து நம்மளோட மொபைல் டேட்டாவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் எங்களுடைய ஏர்பிஎன்பிலலாம் அமேசிங் ஒய்ஃபை ஸ்பீட்ஸு, ஹோட்டல்லே எனக்கு தெரிஞ்ச அமேசிங் ஒய்ஃபை தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு விஷயம் மெயினாக என்னென்னா, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கிக்கோங்க, பவர் பேங்க் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வந்து உங்களுக்கு மொபைல் தான் வந்து ஜப்பானில் வந்து மெயின். மொபைல் இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட், லிட்ரலி லாஸ்ட். ஏன்னா மொபைலில் மேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேப் மூலமாக தான் நம்ம ஜப்பானையே நேவிகேட் பண்ண முடியும். அதனால் மொபைல் அண்ட் இன்டர்நெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் மொபைலில் எப்போவுமே சார்ஜ் போகாத மாதிரி 1க்கு 2 பவர் பேங்க் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஃபுல் சார்ஜோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போங்க. ஸோ அது ஒன்று. அடுத்து ஃபுட்டை பற்றி திருப்பி வரேன். வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க. வெஜிடேரியன்ஸ்க்கு அங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து குறவு தான். கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேயும் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து முக்கால்வாசி நான்வெஜ்ஜாக இருக்கும். ப்ராத் எல்லாமே வந்து ஃபிஷ் ப்ராத் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் அமேசிங் பேஸ்ட்ரீஸ் கிடைக்கும், ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ரைஸ் இருக்கும் அங்கே. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு ஹோட்டல்லையுமே வந்து வெஜ் ஆப்ஷன்ஸ் இருக்க தான் செய்து, இல்லாமல் இல்லை. ராமன் பிளேஸ்லையும் வந்து வெஜிடேரியன், வீகன் ராமன் எல்லாமே பிளேஸ் தனியாக இருக்க தான் செய்து. நீங்கள் அதை கூகுளில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். பட் நான் பர்சனலாக பார்த்த வரைக்கும் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு ஜப்பானில். நீங்கள் ஏர்பிஎன்பி புக் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுக்கு கவலையே இருக்காது. நீங்கள் அங்கேயே உங்களுக்கு வந்து ஃபுட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அது பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. அடுத்து ஷாப்பிங் வந்து ஜப்பானில் க்ராக்கரிஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், எக்ஸப்ட் ஃபியூ ஸ்டோர்ஸ். அங்கே வந்து சில ஸ்டோர்ஸ் இருக்குது. அண்ட் 3 காயின்ஸு, எனக்கு ஸ்டோர்ஸ் நேம் வந்து சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சில ஸ்டோர்ஸ் வந்து எங்கே சீப்பாக இருக்கும், டைஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய ஒவ்வொரு இடத்துலையுமே ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான க்ராக்கரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து டீலில் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பட் பர்சனலி வந்து ஷாப்பிங் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட தான். ஆனால் சில கடைகளில் நீங்கள் வந்து நல்ல நம்மளோட நியாயமான ரேட்லேயே நீங்கள் வந்து பொருட்கள்லாம் வாங்கலாம். ஸோ அதுவும் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் முக்கால்வாசி கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் டோட்டல் பட்ஜெட் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. எனக்கு டோட்டல் பட்ஜெட்டுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நாங்கள் ட்ராவல் இதில் ஃபுல்லாக போயிருந்தா அவங்க ஒரு பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க, அதை சொல்ல முடிஞ்சிச்சு. பட் நான் இப்போ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பட்ஜெட்ஸ் வந்து பிரித்து சொல்லிட்டேன்ல. எங்களுக்கு இந்த ஜப்பான் வந்து அஃபோர்டபுளாக தாங்க இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த மெயின் எக்ஸ்பென்ஸ் எல்லாம், அந்த டிக்கெட்டு, ஷின்கான்சன் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, ஏர்பிஎன்பி, அதுக்கப்புறமாட்டு வேறு என்னது, அந்த சின்ன அந்த ஸ்வீக்கா கார்டு, டிரான்ஸ்போர்ட், அந்த மாதிரி இந்த மெயின் எக்ஸ்பென்ஸ். இந்த டிஸ்னி அந்த ப்ரீமியம் பாசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் டிஸ்னிக்கெல்லாம் போனோம்ல, அந்த இதுதான் மெயின் எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து கண்ட்ரோலபிளாக தான் இருந்துச்சு. ஸோ நான் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் என்னோட ஜப்பான் விளாக்ஸ் எல்லாம் நான் 28 vlog போட்டிருக்கேங்க ஜப்பானில். ஸோ நீங்கள் ஜப்பான் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த vlogவே பாருங்கள். லிட்ரலி டெய்லி ஜப்பானில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி vlog பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து நான் சொன்னேன்ல, அந்த பிளேஸ் வந்து எனக்கு அவ்வளோ மெமரபிளாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு இடமா ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் vloggingமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேங்க. நீங்கள் வந்து ஜப்பான் ட்ராவல் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த vlogவே பார்த்தாலே போதும். ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டே vlogலேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அதில் நான் டீட்டெயிலாக எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ட்ரெயின் மெட்ரோ யூஸ் பண்ணணும், எப்படி டிக்கெட்ஸ் வாங்கணும், என்ன ஏதுன்னு எல்லாமே நான் அந்த vlogsல கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்படி தாங்க நாங்கள் ஜப்பான் ட்ரிப் பிளான் பண்ணோம். அண்ட் எல்லாமே நான் முக்கால்வாசி சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்டில் வந்து கொடுங்க. நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேங்க. கரெக்டாக நான் வந்து இதோடி vlog முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறேன், என் பவர் போயிடுச்சு. ஸோ இதோடி vlog முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். என் ஒயர் சார்ஜ் போட்டுகிட்டே பேசுகிறேன் பாருங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கொடுங்க. ஸோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.